வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். வெல்கம் டு டேக் அ கேலக்ஸி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நெய்பர் மச்சான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை வீக்லி டைம் தான் வர மாதிரியே தோணுதில்ல. ஆனால் உங்களோட லவ்வை நான் ரொம்ப மதிக்கிறேன்டா. நீ என்ன நாளும் கடந்து விழுந்து சாவு, ஆனால் எனக்கு வீடியோ மட்டும் போட்டுரு. பெட்டர் மோல் ஆல்மோஸ்ட் ரொம்ப முக்கியன்ற மாதிரி தானே பண்ணுறீங்க. நடத்திட்டு போங்க. உங்களுக்காண்டி நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் என்ன வேணுங்கனாவாமா அப்படின்னீங்க. கொஞ்சம் மனசாச்சு வைங்க. ஷேடோ மேலே ஷேடோ இஸ் பாவம். ஓகே, குத்தி குழந்த மாதிரி அது கொஞ்சம் பொத்துனாப்பில் ஹேண்டில் பண்ணுங்க மேன். என்ன நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? சரி விடுங்க. நான் பெட்டர் மூலமே இன்றைக்கி நான் டைம் இருந்தால் கண்டிப்பாக அதை ரெக்கார்ட் பண்ணி நான் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லாட்டினா நான் சீக்கிரமாக நான் போடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோங் தான் இப்போ கிரவுண்டில் பேஸ் பால் விளாண்டுட்ருக்கான். செம்ம கோவத்தோட பால் எல்லாம் அப்படியே கிரவுண்டை தாண்டி வெளியே போயிட்டுருக்குது. ஐயோ மச்சான், டேங்கு கையெல்லாம் வலிக்குது மச்சான். எம்பிட்டுன்னா உனக்கு பால் பிடிச்சி போட்டுகிட்டே இருக்கிறது. என்ன பார்த்தா மனுஷனா தெரியலையா? உங்கள் அப்பா மேலே இருக்கிற கவத்தை அந்த பேஸ் பால் மேலே தான் காட்டுவியா? கையெல்லாம் வலிக்குது மச்சான் அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் கதறிட்டுருக்கான். அங்கிட்டே அவங்க தான் பால் அடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு, டேய் சின்ன என்ன மச்சான் எதுக்கு கூப்பிட்ட? டேங்கே அவன் நான் போவேடா. அதெல்லாம் நான் போவே சொல்லவே இல்லையே. 2 பேருமே பால் போடுங்க. 2 பேரும் பால் பண்ணுமா? நான் மச்சான் பண்ணுறேன். போடணும்னு சொன்னேன். இனி தட்ட முடியாது. ஏய் வாடா வந்து போடு. நான் வரேன். சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது உங்களுக்கு பொறுக்காதா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமினு இப்போ அப்படியே பால் த்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற கோவத்தெல்லாம் அந்த பால் மேலே தான் டேம் காட்டிகிட்ருக்கான். அந்த அளவுக்கு செம்ம கோவத்தோடு இருக்கான். இது எல்லாத்தையுமே அங்கே ஜங்குக் தான் பார்த்துட்ருக்கான். அந்த நெட்டுக்கு வெளியே இருந்து கை வச்சு, என்னது இது? இவர் ஏன் இன்னைக்கு இவ்வளோ கோவப்படுறாரு? இவ்வளோ நேரம் பாய்கோட்டை சொல்லி கொடுக்குறப்ப கூட ஏதோ கொஞ்சம் கோவத்தை தான் பார்த்தேன். இப்போ என்ன இவ்வளோ கோவப்படுறாரு? அவங்க அப்பா மேலே அவருக்கு அவ்வளோ காண்டா என்ன? அப்பான்னு பேர் எடுத்தாலே அவ்வளோ கோவம் வருது. ஸோ சேட். ஸோ ஜங்குக் தான் ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். அங்கே டோங் வீட்டில் இருந்து ஒரே சண்டை போடுற சவுண்டாக கேட்கும். அங்கே ஜங்குக் பார்க்குறான். எதுக்காண்டி டோங் இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்ருக்கான்? அவங்க அப்பா கூட அவன் எவ்வளோ சண்டை போடுறான். ஜங்குக் அவங்களோட வீட்டு வாசலில் இருந்து இவங்க வீட்டுக்குள்ளே போடுற சண்டையெல்லாம் நல்லாவே கேட்குது. ஆனால் என்ன சண்டைன்னு தெரில. பட் ஆனால் அவங்க ரொம்ப கோவத்தோடு அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்ருக்கான். டோர் ஓப்பன் பண்ணிட்டா டேங் தான் இப்போ வெளியே போகிறான். என்ன எவ்வளோ கோவத்தோட போகிறான்? ஃபாலோ பண்ணலாமா இல்லை வேணாமா? பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். ஸோ அங்கே கரெக்டாக இப்போது கிரவுண்டுக்குள்ளே தான் போவான். அப்போ தான் அங்கே ஜின்னும் அங்கே இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து அப்புறமா கோவத்தில் சமயம் அங்கே பேஸ் பால் விளாண்டுட்ருப்போம். ஸோ இதைத்தான் அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்கான். இவ்வளோ கோவம் உள்ள போகலாமா? ஏதாச்சும் பேசலாமா? ஆனால் பேசுனா அந்த பேஸ் பாலுக்கு விழுகிற அடி எனக்கு விழுந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஆனாலும் போகணும். நான் அப்படியே கை காலெலாம் பரன்றதே. போகலாமா ஜங்குக்கு? இல்லை போக வேணாம். இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்குக் தான் இப்போ அந்த கிரவுண்டுக்குள்ளே வரான். இவன் வரதை டேங் அப்படியே பார்த்துடுறான். டேங் யோசிக்கவே இல்லை. அந்த பாலை அப்படியே ஜங்குக் சைட் டர்ன் பண்ணி விட்டுடுறான். அது கரெக்டாக ஜங்குக் கிட்ட வரப்போ ஜஸ்ட் மிஸ் ஜங்குக் கொஞ்சம் நகுண்டு கீழே விழுந்துடுறான். அட பாவி, நான் உனக்கு என்னடா பண்ணேன்? கொஞ்சம் விட்டுருந்தா என் அழகான மூஞ்சியில் அடிபட்டிருக்கோம். ஐயோயோ, என்னப்பா என்ன பண்ணேன்? தேவையில்லாமல் எதுக்கு என் மேலே பாலை விட்டு எறிகிற? டேங் மச்சான், இதெல்லாம் ரொம்ப தப்பு மச்சான். எதுக்கானே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க? ஏய் போது நிறுத்தா. எதுக்கு நீ மொத்தம் இங்கே வந்திருக்க? என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? அங்கே நடக்கிறத என் வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஒட்டு கேட்டியா? ஐயோ, என்னை பார்த்து நீ என்ன வார்த்தை சொல்லிட்டுருக்க? நான்லாம் ஒன்றும் ஒட்டி கேட்கல. அது நான் வீட்டுக்குள்ளே போக பார்த்தேன்னா அப்போது வீட்டில் இருந்து சவுண்டு கேட்டுச்சு. அது மெதுவாக என் காதுக்கு விழுந்துச்சு. இதில் என்ன தப்பு இருக்கு சொல்லு பார்ப்போம். அங்கிட்டே அவங்க அப்படியே முறைக்கிறான். எதுக்கு நீ இப்போ இங்கே வந்திருக்க? இல்லை, நீ
எப்போ என்னோட ஃப்ரெண்டாவ? ஐய டேய் சாம மௌனே, என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அவங்கிட்ட நீ அடி வாங்காம இருக்க மாட்ட போலையே. ஒழுங்கு மரியாதை போடா. ஐயோ சும்மா நிப்பாட்டியா? நான் உன்கிட்டயா பேசுறேன்? டேம் மச்சா கிட்ட தானே பேசுறேன். நீ சும்மா கடை சொல்லு மச்சான். நீ எப்போ என்ன மச்சான்னு கூப்பிடுவா? நான் தான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஏய் சைக்கோ நாய், இதை நீ பெரிய ஏற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பேட் எடுத்துட்டு ஜங்குக்கு அடிக்கலாம்னு சொல்லி வரான். அங்கே ஜிம்மினும் அப்படியே பிடிச்சிடுறாங்க. மச்சான் மச்சான் கண்ட்ரோலாடுறா, அது பாவம் இதை அச்சரிச்சுக்கோ. ஓ வீட்டில் இன்னும் கொஞ்சம் சண்டை போடுவாங்க, பேசாமல் இருமுச்சான். அவனை ஒழுங்குறத அந்த இடத்த விட்டு போக சொல்லிடுறேன், இல்லாட்டினா அவனை அடிச்சு நான் கொண்டுருவேன். மச்சான் நான் அப்படி என்ன தப்பாக கேட்டேன்? ஒரே ஒரு தட்டி என் ஃப்ரெண்டாக எப்போ அவன் தானே கேட்டேன். அதுவும் கனவுல கூட நடக்காது. இந்த இடத்த விட்டு போயிரு, என்னை வெறி ஏற்றிட்டு இருக்காத, ஒழுங்குறத போயிரு. ஆ நீ என்னப்பா இப்படி கேட்குற? நான் அப்படி எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் நான் பண்ணிடுங்க. நான் ஒரு நல்ல பையன்தான். ஆனால் நீ என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டேன்ற. ஏன் சின்னண்ணா நான் நல்ல பையன் தானே அப்படின்னு சொல்ல அங்கே ஜின்னுமே ஆமாம் அப்படின்னு சொல்ல அங்கிட்டே அவங்க அப்படியே காண்டாயிடுறா. ஓ நீ எப்படா அங்கே அவனுக்கு சப்போர்ட் ஆக ஆரம்பிக்கிற? அந்த அளவுக்கு இருக்கியா? ஐயோ மச்சான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோதான் செம்ம டென்ஷன் ஆகி ஜின்னை போட்டு அந்த பேட்டை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அடே பாவி நான் என்னடா பண்ணேன்? அது என் பழக்கம் உனக்கு தெரியலையோ மச்சான். நான் ஒன்றும் வேணுக்குனே பண்ணல, அது தெரியாமல் வந்துடுச்சு, என்னை விட்டுரு மஞ்சிரு மச்சான் அப்படின்னு சொல்ல அங்கே ஜிமின் தான் மச்சான் சும்மா இருறா, கண்டுக்காதடா, விட்றா, நம்ம வா நம்ம இடத்த விட்டு போகலாம். நான் என்ன மசத்துக்குடா போகணும்? இது என்னோட கிரவுண்டு, நான் எப்போ நல்லா விளாடுவேன். இவன் மொதல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அங்கிட்ட அவங்க அப்படியே ஜிம்மினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஜின்னும் அங்கே அடி வாங்கிட்டே இருக்காங்க. அங்கே ஜங்குக் தான் அப்புறமா அடிச்சுக்கோங்கப்பா டேோ சொல்ல. ஆமாம் எப்போதான் நீ எனக்கு நெக்ஸ்ட் டைம் பைக் ஓட்ட கற்றுக் கொடுப்ப? அங்கே அவ்வளோதான், அங்கே என்ன நடந்துட்டுருக்கு. ஜங்குக்கு அவன் பிரச்சனை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி உட்காந்து கேட்டுட்ருக்கான். அங்கே ஜிம்மின் தான் கீழே விழுந்து அடி வாங்கிட்டு இருந்திருப்பான். டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க? சாம்பு மௌனே வந்தான்னு வச்சுக்கோவே, குத்துன்னு குத்திடுவேன் இருக்கிற காண்டெல்லாம். ஜிம்மின் அவனை போக சொல்கிறா அப்படின்னு சொல்லி அங்கிட்ட அவங்க தான் இன்னும் அதிகமாக அடி நடிச்சிட்ருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கு அப்படியே கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்க அவங்க அப்படியே டேர்ன் பண்ணி ஜங்குக்கு அடிக்கலான்னு போக ஜின்னும் அப்படியே காலை பிடிச்சி இழுத்துடுறாங்க. அவங்க அப்படியே டொம்முன்னு கீழே விழுந்துடுறான். கரெக்டாக ஜங்குக்கோட காலி கீழே. அங்கே ஜங்கு பார்க்குறான். மச்சான் எதுக்காண்டி நீ என்னோட காலெல்லாம் விழுகுற? அதெல்லாம் தேவையில்ல, நான் உன்னை மறைச்சிடுறேன். எதுக்காண்டி இல்லாமா அடிக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஜகஜமப்பா. நீ இப்போல்லாம் என் காலில் விழுகாத மச்சான். நீ எப்போவும் என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் உன்னை மன்னிச்சிட்றேன். நீ எப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு பைக் ஓட்ட கற்றுக் கொடுப்ப சொல்ல பார்ப்போம். ஏன்னா அடுத்து நான் கண்டிப்பாக பைக் வாங்கியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். எப்போ ஓட்ட கற்றுக் கொடுப்ப? அங்கே அவ்வளோதான், அவங்க அப்படியே டேர்ன் பண்ணி ஜிம்மினையும் தான் பார்க்குறான். மச்சான் வெஞ்சிரு மச்சான், தெரியாமல் கை தவறிடுச்சு, கீழே விழுந்துட்டேன், ஐ எம் சாரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திரிச்சு செம்ம காண்டோட அங்கே 2 பேத்தையும் போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கான். இன்னும் அப்படியே நைஸாக அப்படியே ஒதுங்கி வந்து அங்கே ஜங்கு கூட கையை பிடிச்சி தண்ணி எடுத்துகிட்டு போகிறான். கிரவுண்டுக்கு வெளியே நிப்பாட்டிட்டேன். டேய் யாரா நீ, எங்கேருந்துடா வர? அங்கிட்ட அவங்களோட கோவத்தை என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கா இப்படி அவனை வெறியேற்றிட்டு இருக்க. அவனை அடிக்காமல் வரானே சந்தோஷப்பட்டுக்க. அங்கே அவன் விஷயத்தில் கோவமாக இருக்கிறப்போ நீ இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசாத, அது உனக்கு தான் ஆபத்து. ஓ அப்போ அவங்க பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமா? என்ன சொல்லிகிட்ருக்கேன், அவன் என்ன புரிஞ்சிட்ருக்கான்? எனக்கு எல்லாமே தெரியும், அவன் என்னோட ஃப்ரெண்டு. அப்போ சரி, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா அங்கே அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுன்றத நீ எனக்கு ஐடியா கொடுக்கணும், ஓகேவா? டீலா? ஏதோ இங்கே பாரு ஜங்குக், உன் கூட பேசுகிறது மட்டும் அங்கே டெஹோங்க தெரிஞ்சிச்சுன்னா என்னை உண்மையிலே அப்படியே புதைச்சி குழி தோண்டி 2ஆக வெட்டிடுவான் தெரியுமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, கண்டிப்பாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் டெஹோங்க இன்னும் ரொம்ப அடிப்பான், நானே போய் போட்டு கொடுத்துருவேன். நீ என்ன இப்போது பிளாக்மெயில் பண்ணுறியா? அப்படின்னு கூட வச்சுக்கோவேன். சரி உன் நம்பர் கொடு. நம்பரா? முடியாது, என்னால் நம்பர் கொடுக்க முடியாது. அட கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஜின்னோட ஃபோனை வாங்கி அவனே அங்கே நம்பர் எடுத்து வச்சுக்கிறான். எனக்கு அப்பப்போ டேங் பற்றி சொன்னாலே போதும்,
நான் அவனை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். ஓகே, டீல். நீ என்ன அடி வாங்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? அங்கே ஜங்குக் தான். இங்கே பார்ஜன், டேங்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தேவைல்ல, அதான் நாங்கள் இருக்கோம்ல. நானும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் கண்டிப்பாக ஏரியா பசங்களோட டேங் என்றைக்குமே ஃப்ரெண்ட் ஆக மாட்டானே. அதை நான் பார்த்துக்கிறேன், எப்படினாலும் பண்ணிடுவேன். அவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை வெறியத்தை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ என்னமோ சொல்கிற, ஆனால் அவன் என்றைக்கு உன்னை அடித்து தூக்க போகிறான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் அவனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது. நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோன்னா உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கோம். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அவங்க இன்ன வரையும் என் மேலே கையை வச்சது கிடையாது. அதான் உன்னோட தாட். கண்டிப்பாக அவன் வைப்பான். அப்போ நடக்கிறப்ப பார்த்துக்கலாம், சரியா? டாட்டா, பாய் பாய் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே கிளம்பி போயிடுறான். அங்கே ஜின்னு தான் வேமா இப்போ டேங் கிட்ட ஓடி போகிறான். அங்கே டேங் தான் ஜிம்மினை போட்டு செம்மையாக போர்ட்டி எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கா. எப்போ ஜின்னு, இன்னும் 4 நாள் கழிச்சு வரலாமே, எதுக்கு இவ்வளோ ஃபர்ஸ்ட்டாக வந்த? அங்கே என்ன குடும்பமாடா நடத்தின? அது ஒன்றும் இல்லை, அவனை பேசி சமாதானம் பண்ணி அனுப்பி விட்டேன். சமாதானம் பண்ணி அனுப்பிவிட்டேன். இங்கே நான் குத்து உயிரும் கொலை உயிருமான்னு இங்கே உட்காந்து ஆடிட்டு இருப்பேனா? நீ அப்படியே மூஞ்சிலே அடி வாங்காமல் எப்பட்றா? எனக்கு அங்கங்கே வீங்கி போய் கிடையாது. உனக்கு மட்டும் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க, மூஞ்சில் வர்ற அடி கூட விழவே இல்லை. அதை அடிக்க வந்தான், நான் கையை அப்படியே தடுத்துட்டேன். தடுத்துட்டியா? சரி, ஜங்கு கிட்ட என்னப்பா பேசிகிட்டு இருந்தேன்? அது அவன் டேங்க எப்படி கரெக்ட் பண்ணோன்னு கேட்டுட்டு இருந்தானா, இந்த வேர்டு கேட்டோன்னு டேங்க அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். அப்போது அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ண போகிறான். நான் அப்படி சொல்லவே இல்லை. நீ சொல்லுவியா, அவன் கூட நீ பேசுவியா அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். அங்கே டேங்க அப்படியே டர்ன் பண்ணி ஜின்னையும் போட்டு புரட்டு எடுக்க ஆரம்பிச்சிடுறான். மச்சான் அங்கே பேர் அது மூஞ்சில் மட்டும் அடி ஒளியாமல் இருக்கு, அங்கேயே சேர்த்து போடு, நல்லா போடு அப்படின்னு சொல்லி அங்கே ஜிம்மின் இன்னும் காண்டஸ்லாம் தூக்கி ஜின்னு மேலே இறக்கிட்டு இருக்கான். ஜின்னு பார்க்குற ஆகிடப்பா என்னடா நடிக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கே செம்மையாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டேங் தான் அப்படியே மூச்சு வாங்க உட்காந்துட்ருக்காங்க. 2 பேர்த்துக்கு ரத்த கலை ஆகாத அளவுக்கு அப்படியே அடிபட்டு உட்காந்துட்ருக்காங்க. நான் மச்சா கோம்பச்சா ஆச்சு முடிச்சிட்டியா? நாங்கள் வீட்டுக்கு போட்டுமா? எப்படி வீட்டுக்கு போயிடுங்களா? அதான் குப்பை மாதிரி அச்சு போட்டு வச்சிட்டியடா. அள்ளி போடுறதுக்கு அந்த ஜின்னோட டிரைவர் வரான். நாங்கள் அப்படியே குப்பைலாரி மாதிரி அள்ளி அங்கேயே போயிடுறோம் மச்சா. யூ டோன்ட் வெரி, ரொம்ப அக்கறைப்படுற, நாங்கள் போகிறோம், நீ போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்ககிட்ட அவங்களுமே எதுவுமே சொல்லாமல் அவனும் கிளம்பி போயிடுறான். ஸோ அங்கே ஜிம்மினும் ஜின்னும் அவங்க அப்படியே அந்த காரில் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. டேங் தான் இப்போ அப்படியே அவனோட வீட்டு மொட்டை மாடியில் அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் நின்று பார்க்குறா, அங்கே யாரோ ஜங்குக் வீட்டில் இருந்த யாரோ எகிரி குதிக்கிறாங்க. யார் அதை? இவன் வீட்டிலேருந்து எகிரி குதிச்சு போகிறாங்க. திருடனா இருப்பானோ? எப்படி வேகமாக ஓடிட்டுருக்கான், யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த பர்சனும் அப்படியே அந்த தெருமுக்கு அப்படியே தாண்டுறாங்க. டேங்கும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் தாண்டின பிறகு டேங்கோட பைக் எடுத்துகிட்டு அவனும் இப்போ அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஜங்குக் தான். ஸோ அவங்க ஒருத்தவங்களுக்காண்டி வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கான். டேங் பார்க்குறான், இதா ஜங்குக்கா? யாருக்கு வெயிட் பண்ணுறான்? இப்போ கரெக்டாக அவன் வந்து நிற்கிறதுக்கு ஒரு பைக்குமே வந்து நிற்கிது. நல்லா ஃபுல் கவரில் ஒரு பிளாக் ஹெல்மெட்டு, பிளாக் ஜாக்கெட்டா, ஸோ பிளாக் கலரில் ஒரு பேண்ட்லாம் போட்டு செம்ம கவராக ஒரு பர்சன் வந்து அங்கே நிற்கிறாங்க பைக்கில். ஸோ ஜங்குக்கும் அந்த பர்சன் கூட எப்படி பைக்கில் ஏறி உட்கார்றா. யார் இது? பொண்ணா? பார்க்க பொண்ணு மாதிரி தான் இருக்குதா? திருடன்னு நினச்சி ஃபாலோ பண்ணி வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். சி, அவன் வந்தது வேஸ்ட்டில். இவன் அப்படி இந்த பொண்ணு கூட போய் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. கரெக்டாக அந்த வண்டியே கிளம்பி போகுது. அவன் அப்படியே ஃபாலோ பண்ணியே போயிட்டுருக்கான். ஜங்குக்கும் இப்போ அப்படியே பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட் எடுத்து அவனும் இப்போ அப்படியே ஸ்மோக் பண்ணி போயிட்டுருக்கான். இதை அப்படியே டேங் பார்க்குறான். நம்ம நினைக்கிறத விட அது ரொம்ப வேறு மாதிரி இருக்கு.
எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஸ்மோக்கை வச்சு என்கிட்ட கேம் விளாட்றானா? இவனுக்கு தெரிஞ்சிடணும் என்னை வச்சு எவ்வளோலாம் பண்ணான். ஆனால் இந்த வயசில் ஸ்மோக்கு அவனுக்கு இருக்குடா. இன்னும் என்னென்னலாம் அவன்கிட்ட சீக்கிரம் இருக்குன்னு நானும் கண்டுபிடிக்கிறேன். இப்போ அந்த பைக்குமே ஒரு ஏரியாவில் அப்படியே கட் ஆகுது. கரெக்டாக அவங்க கட் ஆகுன அடுத்த செகண்ட் அந்த ஏரியாவில் அப்படியே நிறைய பேர் பைக்கில் அப்படியே போயிட்டுருக்காங்க. யாரா இவங்களாம்? இத்தனை பேர் எங்கேருந்து வந்தாங்க? இவங்கெல்லாம் எப்படி இந்நேரத்தில் அப்படி எங்கே தான் போகிறாங்க? நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேன்டுதா. இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஷாக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டுருக்கா. ஆனால் ஃபாலோ பண்ணுறது மட்டும் ஸ்டாப் பண்ணல. கரெக்டாக வண்டியை பார்க் பண்ணிட்டு டர்ன் பண்ணி பார்க்குறான். அங்கே ஜங்கு காலைகானா எஸ் ஆகிட்டான். சரி அவங்க பார்க்குறான். என்னை எப்படி எனக்கு கண்டுபிடிக்காம இந்த இடத்த விட நான் போகவே மாட்டேன். நான் தான் நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ அப்படியே எல்லோரும் போகிற பின்னாடி அவனும் போயிட்டுருக்கான். ஸோ உள்ளே போய் பார்க்குறான். அங்கே நிறைய பேர் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அது வேறு எந்த இடமே இல்லை, பைக் ரேஸ் பண்ணுற இடம் தான். இந்த இடத்துக்கு சங்குக்கும் என்ன சம்மந்தம்? இதுக்காண்டு இங்கே வந்திருக்கான். ஸோ கரெக்டாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நோவா கூட ஒரு நியூவான ஒரு பைக் ரேசர் இப்போது வந்திருக்காங்க. அவங்க நேம் வந்து அயன் மேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்படி சிரிப்பு வந்துடுது. இது அயன் மேனா? என்னடா நேம் இது அயன் மேனுன்ட்டு? ஆனால் நோவான்ற நேம் கிட்டுச்சு. நோவா எங்கே இருக்காளா? அவ பைக் ரேசரா? நிறைய அதிசயம் இங்கே இருக்கிறப்ப தெரியுதே. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ கரெக்டாக நோவாவும் அந்த பைக் மேலே ஏறி உக்காடுறா. பக்கத்தில் அயன்மேனும் அப்படி ஏறி உக்காடுறாங்க. ஒரு பைக் வந்து நல்லா பிளாக் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகியிருக்குது. அது நம்ம நோவாவோட பைக் தான். ஸோ இன்னொரு பைக் வந்து ரெட் கலரில் இருக்குது, செம்ம அழகா. ஸோ அந்த அயன்மேனோட காஸ்டியூமும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஜாக்கெட்லேருந்து ஃபுல்லாக ரெட் கலர்லேயும், அந்த ஹெல்மெட் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே அந்த அயன்மேன் ஹெல்மெட் மாதிரி இருக்கும். ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க பார்க்குறான் அந்த இடத்துல இருந்து. யார் இந்த அயன்மேன்? நேம் தான் பார்க்க காமெடியாக இருக்கா. ஸோ ரேஸ்மே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க ரெண்டு பேருமே செம்ம ஸ்பீடாக பைக் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கமே இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் ஃபோன்லேயும் இது எல்லாத்தையுமே வந்ததுலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் இருப்பான். ஸோ ரேஸ்மே அங்கே ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கா. ஸோ ரெண்டு பேரும் அப்பப்போ முன்னாடி வருது, அங்கே அயன்மேன் பின்னாடி போகிறது, இதுக்கப்புறமா அயன்மேன் முன்னாடி வருது, நோவா அப்படியே பின்னாடி போகிறதுமா இருக்குதா. ஸோ அவங்கமே அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான், யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வீடியோ கவர்மே பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ ஃபைனலாக நம்ம அயன்மேன் தான் அப்படி நோவாவை கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துல ரீச் ஆகுறான். ஸோ அவ்வளோதான் அங்கே இருக்கிற எல்லோருமே செம்மையாக கற்றுன்னு கத்திகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அனௌன்ஸ்மெண்ட்லேயுமே ஃபர்ஸ்ட் டைம் நோவாவை ஒருத்தவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்குது. அவங்க நோவா அவ்வளோதான் ஹெல்மெட்டை கழட்டி போட்டு தூக்கி பைக்கை போட்டு விட்டு எரிஞ்சு செம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அயன்மேனும் இதை அப்படியே டர்ன் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவன் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அங்கே நோவா தான் அப்படி வெறி ஆகிட்டுருக்கா. அவங்க இதை பார்க்குறப்போ செம்ம சிரிப்பாக வந்துட்டுருக்குது. நோவா தோத்துட்டாளா? இது நல்லா இருக்கே, பார்க்கவும் அற்புதமான காட்சி. இது போதும் அவ்வளோ வெறி ஏற்றுறதுக்கு. கண்டிப்பாக நோவா வெயிட் பண்ண, உனக்காட்டி நான் வந்துட்டே இருக்கேன். ஸோ அயன்மேனை நான் பாராட்டி ஆகணுமே, எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அங்கே அயன்மேனும் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மகிட்ட தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அங்கே போயிட்டுருப்பான். கரெக்டாக அயன்மேன் ஹெல்மெட்டை கழட்ட வேகமாக ஆர்வி தான் வேகமாக ஓடியாந்து, டேய் சங்குக்கு வேறு லெவல் பண்ணிட்டப்போ வாசமு என்ன நினச்சிட்ருக்க நீ? அந்த நோவெல்லாம் ஜெயிக்கிறது இவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஆனால் நீ வந்த ஒரே நாளில் முடிச்சு விட்டுட்ட. யோ யூ ஸோ சூப்பரு, எக்ஸாக்ட்லி சூப்பரு அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு போட்டு ஆர்வி கட்டி பிடிச்சிட்ருக்கான். டேய் விட்றா, ஏன் அது என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்ன? ஆனால் ரேஸ் விட்டுறது யாரு? இந்த ஜங்குக்கு. அவ்வளோ சீக்கிரம்லாம் எல்லாத்தையும் பண்ண முடியுமா? சொல்லு பார்ப்போம். என்னை தோக்கடிகளாக ஒரு பர்சன் அப்படி பிறந்து வரணும்.
ஆனால் அந்த நோவா ரொம்ப பண்ணுறாள், ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாப்பா. எனக்கு இதை பார்க்குறப்போ சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் அப்படியே செம்மையாக நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். இதோ அப்படியே டேங்குமே வீடியோவும் எடுத்து திறந்துருப்பா. எனக்கு ஒரே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குதுடா, ஆனால் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நக்கலாக அப்படியே சிரிச்சுட்டு சத்தமே இல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகுதா. ஜங்குக்கு தான் அவனோட வீட்டில் செம்மையாக தூங்கிட்டு இருப்பான். அங்கே ஜங்குக்கோட அப்போ வேகமாக வந்து, ஏய் தருதலை நாயே எந்திரா எந்திரி, டேய் ஜங்குக் ஸ்கூல் போகணுமால எந்திரா அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக் டபுக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன். சொல்லுங்க, நான் தான் அயன்மேன் பேசுகிறேன். இதே அயன்மேன் பேசுறியா? ஒட்டிங்க போட்டேன்னு வச்சுக்க, என்னடா பண்ணிகிட்ருக்க? அப்பா அதை என்னோட அயன்மேன் பொம்மை காணாம போச்சுப்பா, அதை கண்டுபிடிச்சி கொடுங்க, வாங்கவே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். எதே அயன்மேன் தெரிஞ்சு பண்ணதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? இதுக்கெல்லாம் யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுப்பாங்களாடா? பைத்தியக்கூடா, 2 பேத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கடா. அப்பா எனக்கு அது முக்கியமான ஒரு பொருள், அப்போது முக்கியமான பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்குறது போலீஸோட வேலை தானே. இவனை அடிச்சே கொண்டுடலாமா, இல்லாட்டினா குழி தோண்டி புதைச்சிடலாமா? டே ஜங்குக்கே, எனக்கு காலையிலே வெறியேத்தாத, ஒழுங்குறது போய் குளிச்சிரு. அங்கே ஜங்குக்கோட அம்மா அப்படியே வராங்க. ஏங்க பிள்ளைய திட்டுறீங்க, பாவம் குழந்த எவ்வளோ டயர்டாக ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்து சமத்து பிள்ளையோ தூங்கிட்டு இருக்க, அவனை போய் எப்போ பார்த்தாலும் நீங்கள் இப்படி திட்டிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏங்க இப்படி இருக்கு? இதாண்டி இதான் அவனை கெடுக்கிறதே நீ ஒரு ஆள் மட்டும்தான். நீ அவனுக்கு செல்லம் கொடுக்காம இருந்தாலே அந்த நாய் இப்படிலாம் பண்ணிருக்கவே செய்யாது. எப்போ பார்த்தாலும் நீ அவனுக்கு இப்படி தான் பண்ணிகிட்ருக்க. அட சும்மா இருங்க தங்கம், நீ போ குளிச்சுட்டு வா, உனக்கு அம்மா பிடிச்ச சாப்பாடை செஞ்சு வச்சுருக்கேன், அதை நீ சாப்பிட சரியா? போ போ போ. ஆமாண்டி, அப்படியே ரோஸ் எல்லாம் போட்டு உன் பிள்ளைய போத்து நான் பிள்ளை கூட்டு போ. ஏன் இப்படி போட்டு உசுரை வாங்குற? டேய் போடா போய் குளிடா. இந்த பாருங்க, சும்மா இருக்க சொன்னேன், காலையிலே குழந்தைய திட்ட வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அம்மா அப்படியே அவங்க அப்பாவை அப்படியே திட்டிட்டு அவங்க வீட்டுக்கு அப்படியே போயிடுறாங்க. அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே மண்டே செஞ்சுட்டே போயிட்டுருக்கான். கொஞ்சம் விட்டா சத்தப்பி இருப்பேன். ஐயோ ஜங்குக்கா, எவ்வளோ நாளைக்கு தான் இதெல்லாத்தையும் மறைச்சி வாழ போறியோ அப்படின்னு சொல்லி அவனும் இப்போ அப்படியே குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அப்படியே வீட்டை விட்டு வெளியே வரான். வழக்கம் போல் அப்படியே அங்கே கேட்லேருந்து அப்படியே எகிரி குதிக்க டேங் இவனுக்காண்டியே வெயிட் பண்ணிகிட்ருப்பான் ரோட்டில் பைக்கில் அப்படியே ஏறி உட்காந்து. அடா டேங் மச்சான், எனக்காண்டியா வெயிட் பண்ணுற? என்னை பார்க்குறதுல உனக்கு அவ்வளோ ஆயிடுமா? சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே டேங் தான் அப்படியே பார்க்குறா. ரொம்ப ஜாலியாக இருக்க போல. எனக்கு என்ன, இப்போ மட்டும் இல்லை, நான் எப்போயுமே லைஃப் டைம் ஃபுல்லாக ஹாப்பியாக மட்டும்தான் இருப்பேன். ஓ ஹாப்பியாக மட்டும்தான் இருப்பியா? ஆனால் என்ன மேலே அது இருக்காதா? இருக்காதா? என்ன இருக்காது? போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டேவாங்க அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ எதுக்கு வந்தான், எதுக்கு கிளம்புறான், இவன் என்ன சொல்கிறான், எனக்கே எதுவுமே புரிய மாட்டேன்றது. ஏய் தருதல வா, வந்து வண்டியில் ஏறு. அப்பா எப்போ பார்த்தாலும் இப்படியே கூப்பிட்டுட்டே இருக்க, உன்னெல்லாம் மனுஷனாக பெற்றாங்களா இல்லைன்னா மிருகமாக பெற்றாங்களோ அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே அவங்க அப்பா கிண்டல் பண்ணிவிட்டு பைக்கில் ஏறி உட்காடுறான். ஸோ இப்போ அப்படியே ஸ்கூலில் வந்து கரெக்டாக ஜங்குக்கை இறக்கி விட டபக்குன்னு ஒரு பைக் வந்து முன்னாடி வந்து நிற்குது. அங்கே வேறு யாரும் இல்லை, நம்ம டேங் தான். ஹாய் அங்கிள். அட டேங் நீயாப்பா, வா வா, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, நானும் வந்ததுலேருந்து உங்ககிட்ட சரியாகவே பேசுறதில்ல. அங்கிள், அதை நானே உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். இவர் இப்படி பேசணும்னு வந்திருக்காரா? சந்தேகமாக இருக்கே. டேங்க் என்னாச்சா, எதுக்கு இப்படி டக்குன்னு எல்லாத்து கூட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு? இவன் இப்பெல்லாம் பண்ண மாட்டானே, ஏதோ சந்தேகம் ரொம்ப மைண்டுக்கு வருதே. அங்கிள், நீங்கள் காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா? பார்த்தேனே. அதில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, புதுசாக நம்ம ஊருக்கு யாரோ நியூவா ஒரு பைக்கர் வந்திருக்காரா. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல போயிருக்காரா. ரொம்ப ஒரு தரமான எக்ஸ்பர்ட்டான ஒரு பைக்கரா. நீங்கள் அதை பார்க்கலையா? எனக்கு அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்கறது சுத்தமாக பிடிக்காது, நான் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு இந்த மாதிரி பசங்களை கண்டாலே வெறி வெறியாக ஆகும் தெரியுமா? எதுக்கு தான் சும்மா பேரண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பைக் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி பசங்களை கெடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேன்டுது. அப்பா எனக்கு நீ பைக் வாங்கி தரேன்னு சொன்னியே,
அதெல்லாம் உங்கள் அம்மா கொடுக்குற செல்லத்தினால தான். அவள் தான் என்னை மிரட்டி உருட்டி அந்த பைக்கை வாங்கி கொடுக்க சொல்கிறான். எனக்கு இந்த மாதிரி பசங்களை சுத்தமாக பிடிக்காதுட்டே. அவங்களெல்லாம் பார்த்தாலே அப்படியே கண்ணத்தனமாக வெட்டி போட்டுடலாம் தோணும். அடிச்சே கொண்டுடலாமான்ற அளவுக்கு என் மைண்டில் அப்படியே மூளை அப்படியே யோசிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அப்படியே வெறியாகி கத்திட்டு இருக்காரு. அப்பா உண்மையிலே எனக்கு நீ வாங்கி தருவியா? ஏன்னா அவங்க எனக்கு பைக்கெலாம் சொல்லி கொடுக்குறாருப்பா. சீக்கிரமாக கத்துருவேன். எனக்கு நீங்கள் ஓட்ட வண்டி எடுத்து தருவீங்க தானே? எடுத்து தரேன். ஆனால் இந்த மாதிரி பைக்கு ரேஸ்ன்னு சொல்லி நீ சுற்றக்கூடாது, சரியா? சரிப்பா, பண்ண மாட்டேன். நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். என்னடா பாயெல்லாம் ஒரு சைடு ஒதுங்குது, போய் சொல்கிறியா என்கிட்ட? அப்பா எனக்கு பைக்கே ஓட்ட தெரியாதா? நான் எப்படி பைக்கு ரேசிங்கெல்லாம் நான் போவேன்? ஆமாம் ஜங்குக்கு பைக்லாம் ஓட்ட தெரியாதா? சரி அங்கிள், பரவாயில்ல விடுங்க. இந்த நியூஸ் எல்லாம் பற்றி நான் இதை பற்றிலாம் இன்னும் உங்ககிட்ட டீட்டெயில்டாக பேச வேண்டியது இருக்குது. நான் உங்களுக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்க ஜங்குக்கு அப்பாவுமே கண்டிப்பாக வாப்பா, உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கு அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கான். இவன் ஏதோ என்கிட்ட பொடி வச்சு பேசுகிறானே, என்னன்னு புரிய மாட்டேன்னு சொல்லி அவன் அப்படியே முழிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே ஜங்குக்கும், அப்பா உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆச்சுல்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. சரிப்பா, ஆமாம் நீ டைம் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு அப்படியே அவங்க அப்பா விரட்டிட்டு குடுன்னு ஓடி போயிடுறான். அவங்க இதை பார்த்து அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு அவனும் போகிறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா அங்கே லைப்ரரியில் தான் ஹோபி ஜங்குக்கு அதுக்கப்புறம் சுகாலாம் வந்துட்டுருக்காங்க. சுகா ஆல்ரெடி மரண போதில் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ தூக்கம் வந்துட்டுருக்குது. ஆமாம், எதுக்கு மார்னிங் லைப்ரரி கூட்டு வந்தா? அது ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் ஏதோ என்கிட்ட சொல்ல வர்றாரு, ஆனால் என்னன்னு தான் தெரிய மாட்டேன்றது. அதான் அவர் அப்படியே என்னன்னு கேட்டுட்டு உடனே இழுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ எனக்கு தூக்கம் வருது. ஐயோ எனக்கு தூக்கம் வருதா? பரவாயில்ல விடு, நம்ம இதை முடிச்சோடனே போயிடலாம். அங்கே ஹோபி பார்க்குறான். டேய் அவனுக்கு தூக்கம் வருதுடா. தூக்கத்தில் இருக்கிறப்ப இந்த மாதிரி அவனை அடிச்சு பிடிச்சி எழுத்து வந்தான், கோவத்தில் அடிப்பான்டா. என்னெல்லாம் அடிக்க மாட்டேன்டா, ஒன்னே அடிக்க மாட்டேன்டா, நாயே என்ன அடிப்பான்டா. அதெல்லாம் வேணாம், வாமிச்சான் போகலாம். எப்போ பார்த்தாலும் எதுக்காச்சும் ஒன்று நடுங்கிட்டே இருக்காத ஹோபி. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, பயப்படாமல் இருக்கணும், புரியுதா? எதே அதில் என்னோட டிக்ஷனரியிலே கிடையாது மச்சான், அப்படிலாம் சொல்லாத. அங்கே பாரு, அது ஆல்ரெடி அரைபோதில் எறிகிற மாதிரியே இருக்குது மச்சான். வேணாண்டா, வாமிச்சான் போகலாம். இவ்வளோ முறையாக இந்த இடத்துல வந்து கூட்டு போயிருங்க. எனக்கு அப்படியே தூக்க சொக்குதுடா. ஐயோ சுகா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான், நம்ம போகலாம், இவனை தேடலாம் அப்படின்னு சொல்லி ரேக்காக அப்படியே தேடிட்டே இருக்காங்க. ஹலோ மிஸ்டர் அயன்மேன். சொல்லுங்க, நான் தான். அங்கே ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். உங்களுக்கு இது எப்படி தெரியும் மச்சான்? அது என்னடா அயன்மேனு? அதான் மச்சான் எனக்கும் தெரில. இதே எனக்கே தெரியலையா? என்ன பண்ணுறான் இவன்? அங்கே ஜங்குக்கும் அப்படியே அதே திண்டிகிட்ருக்கான். அவங்க அப்படியே நடந்து வந்து ஜங்குக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறான். என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? எல்லாம் இதை எப்படி உனக்கு தெரியும்? அவங்க ஏதோ தெரியாமல் இருந்தால் தான் அது அதிசயம். எப்படினாலும் தெரிய வருதே. ஏண்டா ஜெமீன், வண்டியில் போகிறப்போ புகை வரும், சரி, வாயில் இருந்த புகை வந்தா அதுக்கு என்னடா அர்த்தம்? மச்சான் இன்ஜின்லேருந்து புகை வந்தா அது வண்டி கொடுக்குற புகை, வாயிலேருந்து வந்தா அஃப்கோர்ஸ் நம்ம அடிக்கிற சிகரெட் தான். ஓ சிகரெட்டா? அப்போ ஜங்குக்கு உனக்கு சிகரெட்னா என்னன்னு தெரியுமா? அது எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. அப்படியா? ஆனால் நான் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ ஸ்மோக் பண்ணுறத நான் பார்த்தேன்னு. எங்கே பாரு, இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி அவனோட ஃபோனை பார்க்குறான். என்னது? இதுதான் புகைப்படம். நீ விட்ட புகை இதில் படமாக இருக்கு. இதுக்கு பேர் தான் அது. மச்சான் என்னடா அது, எனக்கு காட்டு அப்படின்னு சொல்ல அங்கிட்ட அவங்க அப்படியே ஃபோனை திருப்பி காட்டுறான். ஜங்குக்கா இது? என்னடா ஜங்கு புகை விட்டுட்ருக்கா? அதான்டா
சிகரெட் அடிக்கிறான். ஓ, சின்ன வயசுலேயே டேய் சிகரெட்டா? அங்கே சுகா தான் சிகரெட் தானே அடிக்கிறான். என்ன ஒன்றே அடிக்கிறான். ஒன்றா வச்ச மாதிரி அப்படியே எகுறா. அப்படின்னா அவன் பெருசாக தப்பு பண்ணிட்டான். ஏய், நீ என்னடா எப்படி பேசிகிட்டு இருக்க? என் குரல் நான் எப்போனாலும் பேசுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? மச்சான் பார்த்தியா அவன் எப்படி பேசுகிறான் பார்த்தியா? அங்கே ஜங்குப்தா அட ஒரு நிமிஷம் சும்மா கொடுங்க. டேம், இதெல்லாம் எதுக்கு வச்சிட்ருக்க? அதை விட்டுறேன். அதை விட்டுறேன். அயன்மேனுக்கு என்ன அர்த்தம்? அயன்மேன் இங்கே பாருட்டேயா, நீ பார்க்குறதெல்லாம் பொய்யா இருக்க சான்ஸ் இருக்கு. நீ ஏதோ இமேஜினேஷனில் இருந்திருப்ப. பேசிக்கலி ஐ எம் வெரி குட் பாய் யூனோ. ஜென்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் நல்ல பையன் தானே? ஆமாம், நீ கண்டிப்பாக நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்ல ஜிமின் அப்படியே பார்க்குறா. டேய் நீ என்னடா எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? அங்கே சுகா பார்க்குறா. அவன் எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடுறானா? வந்த நாள் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு கன்ஃபார்ம் வேணும்னா சென் நீயும் நானும் ஆமாம் மச்சான் தானே? ஆமாம். போச்சு, மான போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏய் சுகா, என்னடா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க? என் ஃப்ரெண்டை பற்றி நீயே எப்படி சொல்லிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளோ தைரியம்னா இப்படி ஓவராக என்கிட்ட வாய் பேசிகிட்டு இருப்ப. உனக்கு அந்தளவுக்கு தைரியமா அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே எகிரி அடிக்கலான்னு போக அங்கே சுகா தான் சும்மா வாயிலே எகிரி வந்துட்டுருக்கதா. எதாக இருந்தாலும் கையில் காட்டணும், அதை விட்டு வாய் பேச்சு தான் உனக்கு ஜாஸ்தியா அப்படின்னு சொல்லி சுகா மங்கமாக கலாச்சிட்ருக்கான். ஹோபி பார்க்குறான். மச்சான் ஏன்டா இப்படி பேசுகிற? அமைதியாக இருறா. ஐயோ அண்ணா என்னை மன்னிச்சிடுங்கண்ணா. ஏய் நீ எதுக்கிட்ட மன்னிப்பு கேட்குற? உன் ஃப்ரெண்டு தானே வாயத்தந்தான், அவன் தானே பேசினான், நீ எதுக்கு பேசுகிற? யார் பேசுனா என்னடா, உனக்கு என்ன பேசினா போதாது அப்படின்னு சொல்லி அங்கே சுகா அப்படியே கலாச்சி விட்டுட்ருக்கான். அங்கே ஜங்கப் தான் அவன் டேவங்களுடைய கையை பிடிச்சி அப்படியே ஓரமாக இழுத்துட்டு வரான். டேம், நீங்கள் அப்படி பார்க்குறது அது வந்து அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு பைக் ஓட்ட தெரியும், அப்புறம் எதுக்குடா என்ன கற்றுக் கொடுக்க சொன்னா? அதுவா, நீங்கள் நல்லவரா கெட்டவரா சொல்லி கொடுப்பீங்களா மாட்டிங்களா? அதுக்காண்டி உங்களை டெஸ்ட் பண்ணேன். ஓ, என்ன டெஸ்ட் பண்ணுறியா? அந்தளவுக்கு வச்சா? அதை வந்து ஆமாம், அது என்ன அயன்மேனு? அது என்னடா ஃபன்னாக இருக்கா? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? அதான் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் இருக்கிறப்போ அயன்மேன் ஆகணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அது முடியல, அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சா. அதனால தான் அயன்மேன் நேமில் இருக்கட்டும்னு வச்சேன். இதில் என்ன தப்பு இருக்கு? இதுக்கு என்ன குறைச்சா? அறியாத வயசில் தெரியாமல் வச்சு, தெரிகிற வயசில் நல்லா வச்சேன். இதில் என்னப்பா இருக்குது? நல்லா தானே இருக்குது. இறந்துட்டு போட்டோம். இந்த அயன்மேன் விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா? அதை தெரியாத, அதை சொல்லிடாத. அது என் வாயை பொறுத்து இருக்கு, சொல்கிறதோ சொல்லாமல் இருக்கிறதோ. பார்ப்போம், யோசிச்சதாக இருந்தாலும் முடிவு பண்ணுவோம். டேம் மச்சான் ப்ளீஸ்டா, அதை மட்டும் பண்ணாதா. இங்கே பாரு, நான் இதை சொல்லாமல் இருக்கணும்னா நீ என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணக்கூடாது. நீ என்னோட விஷயத்த சொல்லாமல் இருந்தா, என் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தா உனக்கு நல்லது. அதே மாதிரி நானும் உன்னோட விஷயத்தில் தலையிட மாட்டேன். அது வந்து ஓகே இல்லைன்னா சொல்ல, உங்கள் அப்பா கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். சரி, இனிமேல இப்படி பண்ண மாட்டேன், குட் பாய் அப்படின்னு சொல்லி ஜங்கு கூட தலையை அப்படியே தடவி கொடுத்துட்டு அவங்க அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே போகிறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் சென்னையுமே மிரட்டுவான். ஜங்குகா உனக்கு இது அசிங்கம், எப்படியெல்லாம் பண்ணிட்டான். ஆனால் இவனை பழி வாங்காமல் விட மாட்டேன் கண்டிப்பாக. எப்படியெல்லாம் உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு பாருடா, இனிமேல் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக் தான் இப்போ வேகமாக வந்து சுகாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். டேய் சுகா, உனக்கு தூக்கம் வருது தானே? வா
ஒன்று தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் போயிடுறான். அங்கே ஹோபியுமே மச்சான் நான் அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்கான். அவங்க அப்படியே எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அங்கே ஜிமின் தான் மச்சான் நீ என்னடா பண்ணிட்டுருக்க இவங்க கிட்ட இருக்கிறப்பெல்லாம் நீ ஏன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க எப்பயுமே ஓகே அடிச்சுட்டு பேசும் இப்போ என்னன்னா அடிக்கிறதுக்கு முன்னாடி கலாச்சி விட்டு பேசிகிட்டு இருக்க. இன்னும் இவனை அடிக்க முடியாது ஆனால் அந்த மாதிரி கலாய்க்கிறது நல்லா இருக்கு தானே. ஆனால் இது உன் டைரியில் இல்லையே மச்சான் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த குட்டி சைத்தாங்கிட்ட இது பண்ணுறது நல்லா ஃபன்னாக இருக்கு. அவன் பயந்து பேசுகிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சா நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை பாய்.